உங்கள் இறுதி ஊர்வலத்துக்குப் பின் ஒரு சில மணி நேரங்களில் அழுகுரல்கள் முழுமையாக அடங்கியிருக்கும். அடுத்த வேளை உணவை அயல் வீட்டுக்காரர் கொண்டு வந்திருப்பார். இல்லையெனில் ஏதாவது ஒரு உணவகத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். பேரன் பேத்திகள் ஓடிப்பிடித்து விளையாடிக் கொண்டிருக்க, வந்த கூட்டத்தில் ஒரு இளம் பெண்ணும் ஆணும் காதல் புன்னகையுடன் பரஸ்பரமாக கை தொலைபேசி எண்களை மாற்றிக்கொள்வர். படுக்கப் போகும் முன் காலார நடந்து வரலாம் என சில ஆண்கள் தேநீர் கடை வரை சென்றிருப்பார். சாப்பிட்ட இலைகளையும் குலைகளையும் இன்னும் கொஞ்சம் தள்ளி கொட்டியிருக்கலாம் என உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் மனதுக்குள் பொறுமிக் கொண்டிருப்பார். ஒரு அவசர சூழ்நிலையால் நேரில் வர இயலவில்லை என உங்கள் உறவினர் ஒருவர் உங்கள் மகனிடமோ மகளிடமோ தொலைபேசியில் பேசுவார். மறுநாள் விருந்தில் கறியில் காரம் போதவில்லை என ஒருவர் குறைபட்டுக் கொள்வார். எலும்பை நீக்கி கறியை மட்டும் குழந்தைக்கு ஒரு அம்மா ஊட்டிக் கொண்டிருப்பார். இத்தனை தூரம் வந்தாச்சு, போற வழியில் அங்கேயும் பார்த்துவிட்டு போகலாமே என வெளியூர் உறவுகள் சுற்றுலா திட்டங்களை ரகசியமாக வகுத்திருப்பர். தன்னுடைய பங்குக்கு மேல் சில 100 ரூபாக்கள் அதிகமாக செலவாகிவிட்டதென ஒரு உறவினர் கணக்கிட்டு நொந்து கொள்வார். கூட்டம் மெல்ல மெல்ல கரையத் தொடங்கும். அடுத்து வரும் நாட்களில் நீங்கள் இறந்ததே தெரியாமல் உங்கள் தொலைபேசிக்கு ஒரு சில அழைப்புகள் வரக்கூடும். உங்கள் அலுவலகம் உங்கள் இடத்துக்கு வேறொருவரை அவசரமாக தேடத் தொடங்கி இருக்கும். ஒரு வாரம் கழித்து உங்கள் இறப்பு செய்தி கேள்விப்பட்டு உங்கள் கடைசி பதிவு என்னவென ஆர்வம் கலந்த சோகத்தோடு சில முகநூல் நண்பர்கள் தேடக்கூடும். 2 வாரங்களில் உங்கள் மகன் மகளின் அவசர விடுப்பு முடிந்து பணிக்கு திரும்புவர். 1 மாத கால முடிவில் உங்கள் வாழ்க்கை துணை தொலைக்காட்சியில் வரும் ஏதோ ஒரு நகைச்சுவை காட்சிக்கு சிரிப்பார். அடுத்து வரும் மாதங்களில் உங்கள் நெருங்கிய உறவுகள் மீண்டும் சினிமாவுக்கும் கடற்கரைக்கும் கேளிக்கை நிகழ்ச்சிக்கும் வழக்கம் போல் செல்ல துவங்கி இருப்பர். அத்தனை பேரின் உலகமும் எப்போதும் போல் மிக இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும். ஒரு பெரிய ஆலமரத்தின் இலை ஒன்று வாடி உதிர்ந்ததற்கும் நீங்கள் வாழ்ந்து மறைந்ததற்கும் எவ்வித வித்தியாசம் இல்லாதது போல அத்தனையும் மிக சுலபமாய் வேகமாய் எந்த சலனமுமின்றி நடக்கும். மழை பெய்யும், தேர்தல் வரும், பேருந்துகளில் கூட்டம் வழக்கம் போல் இருக்கும், திருவிழா வரும், உதைபந்தாட்டம், துடுப்பாட்டம் போன்ற உலக கோப்பைகள் அனைத்தும் திட்டமிட்டபடி நடக்கும். வண்ண வண்ணமாய் பூக்கள் பூக்கும். உங்கள் செல்ல பூனையும் அடுத்த குட்டியேனும் நீங்களே வியக்கும் வேகத்தில் இந்த உலகத்தால் நீங்கள் மறக்கப்படுவீர்கள். இதற்கிடையில் உங்கள் முதல் வருட திதி கொடுத்தல் மட்டும் மிக சிரத்தியாக நடக்கும். கண்மூடி திறக்கும் நொடியில் வருடங்கள் பல ஓடியிருக்கும். உங்களை பற்றி பேச யாருக்கும் எதுவும் இருக்காது. என்றாவது ஒரு நாள் பழைய புகைப்படங்களை பார்க்கையில் மட்டும் உங்கள் வாரிசுகள் ஒருவர் உங்களை நினைவு கொள்ளக்கூடும். உங்கள் ஊரில் நீங்கள் நெருங்கி பழகிய ஆயிரம் பேர்களில் யாரோ ஒருவர் மட்டும் நீங்கள் இருந்ததாய் அபூர்வமாய் உங்களை பற்றி யாரிடமோ பேசக்கூடும். மறுபிறவி உண்மை என்றால் மட்டும் நீங்கள் எங்கேயோ வேறொருவராக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடும். மற்றும்படி நீங்கள் எதுவுமே இல்லாமலாகி பேர் இருளில் மூழ்கி பல ஆண்டுகளாகி இருக்கும். இப்போது சொல்லுங்கள், உங்களை இத்தனை சீக்கிரம் மறக்க காத்திருக்கும் மனிதர்களில் யாரை திருப்திப்படுத்த என்று இப்போது இவ்வளவு பதட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் யாரையும் நீங்கள் திருப்திப்படுத்த தேவையில்லை. யாரும் உங்களையும் திருப்திப்படுத்தப் போவதில்லை. வாழுங்கள், உங்களுக்காக வாழுங்கள். அன்புடன்.